கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்துல எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். இனம் புரியாத கவலையோடும் கண்ணீரோடும் கூட இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். வாங்கின கடனை அடைக்க முடியாமல் ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, வாங்கின காசை கொடுக்கணுமே, அதுக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியலை, எல்லாரும் என்னை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, இதுவரைக்கும் நான் பொய் சொன்னதும் இல்லை, சொன்ன தேதியை மாற்றுனதும் கிடையாது, ஆனால் என்ன பண்ணுறது, என்னுடைய நெருக்கமான சூழ்நிலையினால் நான் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இன்னைக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அவமானத்தையும் நிந்தையும் நான் சுமந்துக்கிட்டே இருக்கேன். சில நேரங்களில் சிலர் நம்மளை பார்த்து கேட்குறாங்க, என் தகுதிக்கு அந்தஸ்துக்கும் உன் கூடலாம் நான் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தி கூட இருக்கலாம். இப்படி எண்ணற்ற கவலையோடு இங்கே இருக்கலாம். ஏதோ ஒரு இனம் புரியாத வேதனையோடு கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். சிலர் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில் நான் சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானது என்னமோ உண்மைதான், அதை நான் விடணும்னு நினச்சாலும் என்னால் விட முடியலன்னு சொல்லி நீங்கள் அழுகிறதையும் என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு என் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலைகளை மாற்றி போடத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆமேன். உன் நிலைமையை மாற்றவே நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னு என் ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை தீராத வியாதி எனக்குள்ள இருக்கு, ஏன் இந்த வியாதியை என் ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சாருன்னு தெரியல, இந்த வியாதி நிமித்தமாக நான் படுகிற பாடுகள் வேதனைகள் என்னால் சகிக்க முடியலை, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு கண்ணீரோடு இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கவே நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கவே நான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. கையை தட்டி அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதே வசனத்தை ரோமன் கத்தோலிக்க பகுதியில் திருவிவிலியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாய் விளங்குவாய். அப்படின்னா நீயே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். நீ ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன்னு என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் 4 வித ஆசீர்வாதத்தையும் அனுபவத்தையும் உங்களுக்கு தரவிருக்கிறார். கையை தட்டுங்களேன். ஆமேன். அவர் முதலாவது உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், அல்லது அநேகருக்கு நீயே ஆசீர்வாதமாய் மாறுவாய் சொல்லி. சில நாட்களுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய கடைக்கு நான் போனேன். அங்கே போய்கிட்டு இருக்கும்போது, அண்ணா இன்னென்ன பொருள் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் என்னுடைய லிஸ்ட்டை கொடுத்துட்டு அவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பிரதர் உங்கள் கூட ஒரு சகோதரர் வருவார் தானே? ஆமாம். அந்த சகோதரை பார்த்து கேட்டேன், ஏன் நீங்கள் அன்றைக்கி மீட்டிங் வரல, எதுக்காக வரல, உங்களை நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சகோதரன் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரோ, என்ன பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாராம். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது பிரதர், அவர் உங்களை பயங்கரமாக திட்டுற பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீரோடு என்னை பார்த்து பேசினார். நான் சிரிச்சுக்கிட்டே, அது ஒன்றும் இல்லைண்ணே, பழுக்கிற மரத்தில் நிறைய கல்லறி படத்தானே செய்யும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த இடத்த விட்டு நழுவுறேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சிரிக்கிறீங்க,
ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு. உண்மைதாங்க. நான் நேராக வீட்டுக்கு போனேன். ஏன்ப்பா இந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீங்க? நான் ஊழியம் செய்யாமல் இருந்தால் 4 மனுஷனை போல் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருப்பேனே. ஆனால் ஊழியங்கிற ஒரு காரியத்தை எனக்கு தந்து சில பொறுப்புகளை தந்ததுனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையோடு இருக்கணும்னு என்னை இப்படி ஓட விடுறீங்களே ஐயா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் கண்ணீரோடு அழுதபோது என் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆமேன், ஆமேன். அதே போல தான் உங்களுக்காக ஆண்டவரே உங்கள் வார்த்தை கேட்கும்படி வருகிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொன்னபோது என் ஆண்டவர் எனக்கு அதிகமாய் பாரப்படுத்தின இதே வார்த்தையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என் அருளாளர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கவே என் இயேசு உங்க அருகில் இருக்கிறார். ஆமென். உங்க பக்கத்திலே தான் இருக்கிறார், உங்க பக்கத்திலே தான் இருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமா உங்களை ஆசீர்வதிச்சு தான் அவர் உங்களை அனுப்ப போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா வேதத்திலிருந்து சில நபர்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் முதலாவது என் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்கிறதான ஒரு தேவ மனிதனுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி. எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, எப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோமோ, எப்பெல்லாம் சபைக்கு போகிறோமோ, அப்பெல்லாம் முதல்ல சொல்லப்படுகிற நபரோட பெயர் என்ன? ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லும்போது நம்புறதுக்கான சூழ்நிலை எதுவுமே கிடையாது. எல்லாரும் அவனை அற்பமாக பார்த்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஏன் தெரியுமா? தான் கண்டிராத தெய்வத்தோட சத்தத்தை கேட்டு தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாற்றையும் விட்டுக்கிட்டு அவன் புறப்பட்டு வருகிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களை இங்கே இருந்து சென்னைக்கு நான் உங்களை அனுப்பி விட்டேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? என்ன ட்ரெயின், எத்தனை மணிக்கு, அங்கே போய் நம்மளை பிக்கப் பண்ணுறது யார் இருக்கிறா, நம்மளை கூட்டிகிட்டு போக ஆள் யாருக்கு, எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு ட்ரெயின் எல்லாம் ஓடுதான் விசாரித்து தான் நீங்கள் போவீங்க. உண்மைதானே? உண்மைதானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, தான் காணாத தெய்வத்தோடைய சத்தத்தை கேட்டு அப்படியே அவன் கீழ்ப்படிந்து போகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அவன் கீழ்ப்படிந்தது நிமித்தம்தான் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். தெரியுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா? பைபிள்லேயே முதலாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டதே ஆபிரகாமுக்கு தான். அது வரைக்கும் அவர் ஆபிராம் என்று தான் அழைக்கப்பட்டார். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்புவித்ததுனால, தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தன்னுடைய சுரசு மேல் வாங்கினதுனால அது வரைக்கும் ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதன் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், அநேக ஜாதிகளுக்கு நீ தாயாவாய் என்று சொல்லி என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற. கையை தட்டி ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு இந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லி என் அருள்நாதர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காரணம் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததே. இன்றைக்கும் தேவ சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆசீர்வதிக்க என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலேயே வந்து நிற்கிறார். ஆமென். உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு உங்களை தம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம்,
ஐயா, ஒவ்வொரு மாதமும் நான் வார்த்தையை கேட்கிறேன், வசனத்தை கேட்கிறேன், எனக்குள் விசுவாசம் வருகிறது. ஆனால் அந்த விசுவாசமானது இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனோன்னு எங்கே போச்சுனே தெரியலன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு மறுபடியும் என் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை மறுபடியும் அனல் மூட்டும்படி, உயிர்ப்பிக்கும்படிக்கு, உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உங்களையும் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். கையை தட்டுங்களேன், கையை தட்டி நம்மோடு பழகின எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் தந்து, சுகம் தந்து, பலனை தந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை வாழ வச்சிருக்கிறார்னா அதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையை, வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற பண்ணவே. ஆமென். உங்க அவமானத்தை, உங்க நிந்தைய, உங்க கலக்கத்தை மாற்ற என் இயேசு போதும். ஆமென். என் இயேசு போதும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மோசேயுடைய நாட்களில் மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் யாரு? பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்ட போதும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அடியில் கீழே தான் அவன் வேலை பார்க்குறான், அங்கே வளர்க்கப்படுகிறான். எல்லா ராஜரிக மேன்மைகள் இருந்தும் தான் எபிரேயன் என்பதை தெரிந்த உடனே தன்னை குறித்து ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் என் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார், என்னை கொண்டு அநேக ஜனங்களுக்கு ஒரு மீட்பளிக்க போகிறார் என்பதை உணர்ந்த உடனே அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? உடனே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனதுதான். அவர் புறப்பட்டு போறதுக்கு பல சூழ்நிலை இருந்துச்சு. அங்கே ஒரு கொலை நடந்துச்சு. அந்த நபர் பார்வோன் கேட்குறான், பார்வோனுடைய ஆட்கள் கேட்குறாங்க, நீ இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன்னு எல்லாம் கேட்குறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவ திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். மோசே என்கிற மனிதனை தேவன் உபயோகப்படுத்த அவன் தன்னை ஒப்பு கொடுத்து புறப்பட்டு சென்றதை நாம் பார்க்க முடியும். அதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற சில பேர் நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயா என்னால் யாருக்கும் உபயோகம் இல்லை, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னை எல்லாரும் அற்பமாக பார்க்குறாங்க, என்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க, ஆனால் என் முதுகுக்கு பின்னாடி அவங்க போய் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் சாதாரணமான ஆட்கள், நம்ம தகுதிக்கு எல்லாம் இவங்க தகுதியே கிடையாது, என் வீட்டுக்கு வர வைக்கிறது கூட அவங்கெல்லாம் சரியான பர்சன் கிடையாது, அவங்க ஃபேமிலி இருக்குல்ல அந்த ஃபேமிலியெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு, என்னைக்கோ உங்கள் மூதாதையர்கள் செய்த தவறோ செய்யாத தவறோ ஒரு பேரை உங்கள் மூதாதையருக்கு மேலே வச்சுட்டாங்க. அந்த பேரை சொல்லி சொல்லி தான் இன்னைக்கு 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறை வந்த பிறகும் அதை சொல்லி தான் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உடைக்கிறது உருக்குலைக்கு அல்ல, உருவாக்கவே. ஹல்லேலூயா. உங்களை உடைப்பது உருக்குலைக்கு அல்ல, உதாசீனப்படுத்த அல்ல, உங்களை உருவாக்கவே தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை உடைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, நான் மிகுதியாய் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எனக்கு கிடைக்கலையே, நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி உங்களை எல்லாரும் அற்பமாக நினைக்கிறத பார்த்து பார்த்து நீங்கள் அழுகிறத என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். உங்கள் கண்ணீரை எல்லாம் என் அப்பாவுடைய சமூகத்தில் நினைப்புட்டுதலாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். உங்கள் கண்ணீர் எல்லாம் என் தேவனுடைய சமூகத்தில் நினைப்புட்டுதலாய் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 21:42 சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. சங்கீதம் 118 22 23 சொல்கிறது. மார்க் 12 10 11 சொல்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டு, அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றவே என் ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியாய் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மோசேயை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
பார்வோனுக்கு பயந்து தன்னுடைய தாயாரை விட்டுக்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு எத்திரோவுடைய தன்னுடைய மாமனருடைய இல்லத்துக்கு ஓடி போகிற போது அங்கே 40 வருட காலங்கள் வனாந்திரத்திலே ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். அந்த 40 ஆண்டு காலங்கள் எத்தனையோ ஆப்ஷன் அவனுக்கு கிடைச்ச போதும் எந்த இதுவும் செய்யாமல் அங்கேயே தான் இருந்தான். அவனை புடமிடுகிற நாட்களுக்காக தேவன் அவனை ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அங்கே முட்செடி அப்படிங்கிற ஒரு செடியை குறித்து நாம் பார்க்க முடியும். ஏன் இந்த முட்செடியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்செடியானது யாருக்கும் உபயோகமற்ற ஒரு மரம். யாராவது முட்செடியில் போய் இருப்பாங்களா? அதோட நிழலை போய் அனுபவிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அதில் பெரிய கிளைகள் இருக்காது, இலைகள் இருக்காது. அது வனாந்தரமான ஒரு இடத்துல தான் வளரும். அப்போ அதுக்கு கீழே யாரும் தங்க மாட்டாங்க. ஆனால் முட்செடியில் தான் என் ஆண்டவர் வெளிப்படுகிறத பார்க்குறான். அங்கே அவன் பார்க்குறான், இவ்வளவு தீப்பிடித்து எரிந்தும் இந்த முட்செடி அவியாமல் வெந்து போகாமல் எரிந்து கொண்டிருக்கிறதே, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி உற்று பார்த்தபோது என் ஆண்டவர் அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். மோசேயே, உன் பாதரட்சியை கழட்டி போடு, காரணம் நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லி அவனோடு என் ஆண்டவர் பேசினார். என கண்பான தேவ ஜனமே, ஏன் முட்செடியை குறித்து நான் உங்களுக்கு மறுபடியும் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, எந்த கல்லு ஆகாதுன்னு சொன்னோமோ அந்த கல்லில் தான் என் ஆண்டவர் தன்னுடைய சபையை கட்டுவார். ஆமென். யாரெல்லாம் உதவாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கள தான் அநேகருக்கு என் ஆண்டவர் உபயோகமுள்ள கருவியாய் பயன்படுத்த போகிறார். இன்றைக்கு நான் ஒன்றுக்கும் ஆகாது, நான் பிரயோஜனமற்றவன், நான் ஒழுங்கற்றவன், நான் யாருக்கும் லாய்க்கில்லைன்னு சொல்லி என் குடும்பத்துக்கு உபயோகமற்றவன் என்று சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்களைத்தான் என் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாக என் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமென். நீங்கள் முன்னாடி வரும்போது சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி போனோன்னே உங்களை குறை சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு எத்தனையோ நாள் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அதனால ஒரு நல்ல வீடு முன்னா ஒரு கல்யாண வீடோ, ஒரு துக்க வீடோ, ஒரு பிறந்த நாள் வீடோ, எந்த வீட்டுக்கும் நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? முட்செடி போல ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால தான், அந்த முட்செடி போல இருந்ததுனால தான் அந்த முட்செடியில் என் ஆண்டவர் தோன்றினார். இன்றைக்கு முட்செடி போல உங்கள் வாழ்க்கை இருக்குன்னா உங்கள் மேலே தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண என் ஆவியானவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் யாருக்கும் உபயோகமற்றவன், நான் உதவாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களைத்தான் உயர்த்த என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வனாந்திரத்தில் எத்தனையோ மரங்கள் இருக்கும், ஆனால் எந்த மரத்துலையும் தேவன் வெளிப்படலை, முட்செடியில் தான் தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதுன்னு உங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு தான் என் தம்பி, என் தங்கச்சி, என் அக்கா, என் பாட்டி, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி. ஆமென். எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒரு மீட்பு இல்லை, நான் எதுவுமே செய்ய முடியாது, என்னை அவ்வளோதான் சொல்லி உங்கள் லைஃப்பை குறித்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, முட்செடியில் நான் அவங்களோடு தரிசனமானேன், அவனோடு பேசினேன், ஆகாதுன்னு சொல்ல மரத்தில் தான் நான் என்னை வெளிப்படுத்தினேன். உங்கள் மூலமாக நான் இனி பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், உங்கள் மூலமாக என்னுடைய அன்பை நான் ஜனங்களுக்கு காட்ட போகிறேன், உங்கள் மூலமாக தான் தேசத்தில் பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கையை தட்டுங்க. உங்களை கொண்டு தான் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை உயர்த்தவே, உங்களை ஆசீர்வதிக்கவே என் ஆண்டவர் போதுமானவர் இருக்கிறார். இதைத்தான் பக்தன் அழகாக சொல்கிறார். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். சேர்ந்து பாடுங்க. இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை
கண்டவிதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்டவிதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே. இந்த நேரத்தில் 2 தங்கச்சிக்கு மேல ஒரு தம்பிக்கு மேல தேவனுடைய கரம் வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போகும்னு சொல்லிக்கிட்டு நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தூக்கி எடுக்கத்தாயா நான் மறுபடியும் வந்திருக்கிறேன். என்னுடைய பாடுகளை மரணங்களை நினைவு கூற இந்த நாட்கள்ல உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பேன்னு என் ஆண்டவர் சொல்றாரு. என் அன்பு தங்கச்சியே, நீ அழுதுகிட்டு இருக்கிறத மனுஷன் வேணா பார்க்காம இருக்கலாம். உன்னுடைய இருதயத்தின் அழுகு குரலை, உன் அங்கலாய்ப்ப, உன் விசனத்தை என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ பாடுகொண்டே இருக்கும்போது, நீ அழுதுகிட்டே இருக்கிறத இங்க இருக்கிற எந்த கண்களாலும் பார்க்க முடியாது. ஆனால் ஆவியானவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ கவலையே படாத. எல்லாராலும் உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற, உன் அற்பமா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீ கவலைப்படுற. உன்னை ஆசீர்வதிக்கதான் மக்கள் நான் வந்திருக்கிறேன்னு என் ஆண்டவர் சொல்றார். அப்பா, இந்த நேரத்தில் என் தம்பி தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்படியே முடிஞ்சு போயிருமா, எல்லா பேங்க் பேலன்ஸும் காலியாகிட்டே இருக்கு, வீட்டுக்கு போனால் முடியாது, இருக்க முடியாது, அதனால தான் என் நண்பர்களோடு சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு நீ யோசிச்சிட்டே இருக்கிற. ஆனால் உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு உக்ரான காலம், ஒரு பிராண திட்ட காலம் வரப்போகுது. உன்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் புரட்டி போடுகிற நாட்கள் வரப்போகிறது. அவர் சொல்றாரு, அவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிற பொழுது நான் சொப்பனம் காண்கிறோள் போல் இருந்தேன் என்று சொல்லி உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிற நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ நீங்க வந்துட்டு போறீங்க, ஆறுதலா 2 வார்த்தை கேட்கணும் இல்ல, உங்க மேல உங்க சந்ததிக்கு மேல ஆசீர்வாதத்தை நீங்க சம்பாதிச்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் வர போகிறது, தேவன் உங்களை உயர்த்துகிறத, ஆசீர்வதிக்கிறத உங்கள் கண்கள் காணும். இதுவரைக்கும் நீங்க அநேகருக்கு நிந்தையாய், அவமானமாய், அற்பமாய் காணப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மறுபடியும் உங்க ஸ்தானத்துல உங்க தலையை நான் நிமிர்த்த போறேன், நான் உயர்த்த போகிறேன். உங்களுக்கு உதவி செய்ய யாராலும் கூடாது, ஆனால் என் ஆண்டவரால கூடும். உன் ஊழியத்தின் பாதையில உன்னை அற்புதமாய் உன்னை நடத்துவேன். அவர் சொல்றாரு, உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. உன் கணவனை குறித்து நீ கவலைப்படுற, ராத்திரி பகலா ஓடுறாரு, நாங்கள் எவ்வளவா பிரயாசப்பட்டோம், சில நேரங்களில் பலன் கிடைக்கல, எல்லாரும் எங்களை அற்பமாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி நீ யோசிக்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அறியாத இடங்களிலிருந்து ஒரு புதிய வாசலை உனக்கு தருவேன். நீ இழந்து போயிருமோ, என்னை விட்டு இந்த வீடு போயிருமோ, இந்த லேண்டு போயிருமோ நீ கலங்குற. எது போனாலும் போகாட்டாலும் என் கிருபை உனக்கு போதும். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன் என்று என் ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா, மறுபடியும் உன் தலையை உயர்த்த, ராஜாக்கள் உன்னை தேடி வர, ராப்பகலாக உன் வாசலை திறந்து வைக்க நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்றார். கையை தட்டி இல்லாதவைகளை இருக்கிறவளை அழைக்கிற என் ஆண்டவர், வானத்து நட்சத்திரங்களை பார்த்து என் ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிறாராம். அவைகளையே பெயரிட்டு அழைக்க என் ஆண்டவரால் கூடும்னா, உங்க பிரச்சனை ஒன்னும் அவருக்கு முன்னாடி எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கு. நீங்க சில காரியங்களை குறித்து மனம் கலங்கி புழுங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்னு தெரியல, என்ன பண்ணுவேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி நீங்க உங்க இருதயத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்க தூக்கத்துல நான் புலம்பிடுவோனோன்னு தெரிஞ்சு சில நேரங்களில் உங்க போர்வை நீங்க போத்திக்கிட்டு அழுகிறதையும் என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்க கட்டில் பக்கத்துல நீங்க உட்கார்ந்து முழங்கால் போட்டு அழக்கூட முடியாம
அழுகிறதுக்கு சக்தி கூட இல்லாம உன் அறக்கதவை சாத்திக்கிட்டு அந்தரங்கத்தில் என் அப்பாவை பார்த்து, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நீங்கள் அனுமதித்தீர் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறதையும் என் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரே ஒரு வேலை கிடைச்சா போதும், ஒரு 3 மாதம் தப்பிடலாம். அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு வேலை கிடைச்சா இன்னொரு 3 மாதம் போயிடும், அப்படியே இந்த 1 வருஷம் போயிடும்னு சொல்லிட்டு கத்திக்க மேலே நடக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மதில் மேலே இருக்கிற பூனை இந்த பக்கம் விழுந்தாலும் அடிப்படும், அந்த பக்கம் விழுந்தாலும் அடிப்படும். இதுதான் உங்கள் வாழ்க்கை. இன்னைக்கு இந்த சூழ்நிலை மாற்றத்தான் என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீயே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய், உங்க ஆசீர்வாதமாய் மாறுவாய். இந்த மே மாதத்துக்குள்ள சில நன்மைகள் எனக்கு வேணும்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என் ஆண்டவர் கட்டாயம் செய்வார். அவர் பட்டுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல், அருவருக்காமல், தமது முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டறினார், கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டறினார். இன்னைக்கு உங்க உபத்திரவத்தை என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்மா. உங்க கண்ணீரை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், உங்க நெருக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எந்த பக்கம் போனாலும் கார்னர் பண்றாங்க. இன்னைக்கு அந்த நெருக்கத்தை மாற்றி போட, உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற, நான் உனக்கு போதும், நான் உனக்கு போதும், எனக்கு பிறகு ஒரு சந்ததி இல்லை, என்னை ஆற்றுவார் யாரும் கிடையாது, என்னை அம்மானு கூப்பிடுறது கூட யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அம்மாவா, உங்களை அம்மானு கூப்பிட என் இயேசுவே உங்க அருகில் வந்து நிற்கிறார். உங்களை அப்பான்னு கூப்பிட என் ஆண்டவரே வந்து நிற்கிறார். நீங்கள் திகையாதீங்க, கலங்காதீங்க, கலங்காதீங்க. நான் உங்களை திக்கற்றனாய் விடேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறேனா, கட்டாய உங்களையும் நான் அதிசயமா நடத்துவேன். அதை உங்க அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்கள் காணும், உங்க சொந்த கண்கள் காணும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையின் வாயிலாக மோசேயை குறித்தும் ஆபிரகாமை குறித்து நாங்கள் வாசித்தோம். கடைசியா ஒரே ஒரு நபரை உங்களுக்கு சொல்லி நாம் என்ன செய்யணும்னு பார்க்க போறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4:1-2. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். நல்லங்க, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி எலிசாவை பார்த்து, ஐயா, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போயிட்டான், அவன் வாங்கின கடனுக்கு அவனை என்ன செய்ய போறாங்க, அவர் இறந்து போயிட்டாரு, அவர் வாங்கின கடனுக்கு பதிலா என் 2 பிள்ளையும் பணயமா எடுத்துட்டு போக போறாங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, அதனால உங்களையே பார்க்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு அந்த தாய் அழுது கொண்டு போகிறதை இங்கே நமக்கு பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிங்கன்னா, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவன் ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். ஹல்லேலூயா. இங்கே ஒரு தீர்க்கதரிசிகளுடைய புத்திரன் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி என்ன சொல்றாங்க, எலிசாவை பார்த்து, ஐயா, என்னுடைய கணவர் ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசின்னு உங்களுக்கு தெரியும், அவர் இறந்து போயிட்டாரு, அவர் வாங்கின கடனை அடைக்க முடியாததுனால என் பிள்ளைகளை பணயமா கொண்டு போறாங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி எலிசாவை பார்த்து கேட்கிறாங்க. இன்னைக்கு என் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வரங்கள் வேணும், ஆவிக்குரிய கனிகள் வேணும், என் வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாறணும்னா அது உங்களால தான் முடியும்னு சொல்லி இரவும் பகலும் நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. அதே போலதான்
இங்கே அந்த ஸ்திரீ எலிசாவை பார்த்து கேட்குறாங்க, ஐயா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கடன் வாங்கினவங்க கொடுத்தவங்க என் பிள்ளைய பணயமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு டெட் பாயிண்ட்ல கடைசி வாய்ப்பில் அங்கே போய் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போகிறாங்க. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி சில பேருடைய லைஃப்பில் முன்னாடி ஒரு டெட் பாயிண்ட்டை வச்சாச்சு. நான் என்ன செய்ய போகிறேன், என்னோட லைஃப் முடிய போகுது, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு டெட் பாயிண்ட் வச்சாச்சு. என் பிள்ளையோட லைஃப் இதோடு முடிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு டெட் பாயிண்ட் வச்சிருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க, என் பிள்ளைக்கு ஒரு ஏற்ற வாழ்வு அமையாதா, அவனுக்கு ஒரு நல்லது பார்க்க மாட்டோமா, என் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது போல என் பிள்ளை சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா, எனக்கு கடன் பிரச்சனை மாறாதான்னு ஒரு டெட் பாயிண்ட் உங்களுக்கு முன்னாடி வச்சாச்சு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவலையோடு தான் இருக்கிறீங்க, டெட் பாயிண்ட் வச்சாச்சு. அப்போதான் எலிசா தீர்க்கதரிசி கேட்குறாரு, எம்மா உங்கள்கிட்ட என்ன இருக்கு, என்ன இருக்கு? அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, ஐயா என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன திரும்ப சொல்லிங்க, செலவு பண்ணுறதுக்கு எனக்கு பைசாவும் கிடையாது, அழறதுக்கு எனக்கு பலனும் இல்லை, கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, என் கண்ணீரை தவிர வேற எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். எலிசா அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், ஏம்மா ஒவ்வொருட்டியா போய் என்ன பண்ணுங்க, பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. அதுதான் பியூட்டி. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமே அதுதான். ஏன் தெரியுமா, கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இனி கடன் வாங்குறதுக்கு வழியே கிடையாது, யார்கிட்டையும் போய் கடன் வாங்க முடியாது. போனால் என்ன செய்வாங்க, கடன் கேட்பாங்க, எப்பா கொடுத்த காசை கொடு, கொடுத்த மாவை கொடு, கொடுத்த எண்ணெய் கொடுன்னு எங்கே போவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் நீ போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் என்ன வாங்கிட்டு வா, பாத்திரம் வாங்கிட்டு வா. எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்கு, முன்னாடியெல்லாம் நம்ம வீடுகளில் சில மளிகை சாமான்லாம் குறவுப்பட்டோன்னா, மக்களே கொஞ்சம் போய் உப்பு வாங்கிட்டு வா மக்கா சொல்லுவாங்களா, கொஞ்சம் டீ தூள் வாங்கிட்டு வா மக்களே, கொஞ்சம் போல சீனி. ஒரு தடவை கொடுப்பாங்க, 2 தடவை கொடுப்பாங்க, 3ஆவது தடவை வரும்போது இவளுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பாரு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா? இதே நிலைமை தான். ஐயா என்ன இருக்குது, கொஞ்சம் ஒவ்வொரு வீடாக போய் பாத்திரம் வாங்கிட்டு வாங்கன்னா, ஒரு பாத்திரம் 2 பாத்திரம். நல்லா கவனிக்கணும், கடன் வாங்காத ஆளே கிடையாது இவங்க. இவங்களை நம்பி பாத்திரத்தை கொடுத்ததே பெரிய விஷயம். இப்போ எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வர்றாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, எண்ணெயை வாரி கோரி ஊத்த 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 என்ன நினைச்சிட்டு இருக்கு, எல்லா பாத்திரங்களும் நிறைந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். எல்லா பாத்திரமும் உங்க கண்ணீர் சிந்த 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 உங்க கண்ணீரெல்லாம் என் ஆண்டவர் கணக்கில் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுதான் அடையாளம், என்னைக்கு அடையாளம் உங்க கண்ணீர். ஆமேன். உங்க கண்ணீர் சிந்த 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 எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் வச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ பாருங்க, கேட்குறான், இன்னும் பாத்திரம் இருந்தால் கொண்டு வாங்கன்னு. ஆமா, எல்லா வீட்லேயும் போய் பாத்திரம் வாங்கியாச்சு. இப்போ அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா எல்லார்ட்டையும் பாத்திரம் வாங்கிட்டு இருக்க, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனாலும் தேவ தயவு அவங்க மேலே இருந்ததுனால பாத்திரம் கேட்டோட பாத்திரத்தை கொடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பாத்திரத்திலையும் கோரி ஊத்த 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 எல்லா பாத்திரமும் நிறைஞ்சாச்சு. இப்போ சொல்றாங்க, இனி வாங்குறதுக்கு என்ன இல்லை, பாத்திரம் இல்லை, இனி வாங்குறதுக்கு பாத்திரமே இல்லைன்னு சொன்னோன்னே எண்ணெயும் அங்கே நின்று போயிட்டு. அப்போ என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என்னை அழறதுக்கு எனக்கு பலன் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னால் என்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி கடைசி டெட் பாயிண்ட்ல நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி அந்த தீர்க்க தரிசியோட மனைவியோட வீட்டில் எண்ணெய்க்கு குறைவே இல்லாமல் அந்த எண்ணெயை விற்று எல்லா கடனையும் அடைக்கும்படிக்கும் அந்த எண்ணெயை வச்சே அவங்க ஒரு வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய முடியும் என்று சொன்னால், உங்க கண்ணீரை கண்டு உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்களை குணமாக்கி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்க எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது இன்றைக்கே நடக்கத்தான் போகிறது. கையை தட்டி இன்றைக்கு நீ விசுவாசித்தால் என் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க பல ஆண்டுகள் வேண்டாம், ஒரு நிமிஷம் போதுங்க, ஒரே ஒரு செகண்ட் போதும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னபோது
காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. இன்றைக்கு கொஞ்சம் போல எண்ணெய் தான் இருக்கு. அந்த எண்ணெயை வச்சே எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சு அந்த எண்ணெயை வச்சு அவங்க வாழ்க்கை வாழ ஒரு புதிய பிஸ்னஸை தொடங்க என் ஆண்டவர் கிருபை செய்ய முடியும்னா உங்ககிட்ட இருக்கிறது என்னது? கொஞ்சம் போல கண்ணீர். அந்த கண்ணீரை இன்னைக்கு நீங்க சிந்துகிற பொழுது, அந்த கண்ணீரை தேவ சமூகத்தில் ஊற்றுகிற போது உங்க கடன் பிரச்சனைக்கு என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கிறார். ஆமே, உங்க கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளையும் நான் அறிவேன். ஒருவேளை உங்க எதிர்காலத்தை குறித்த பயம், கலக்கம், என்ன செய்யணும் தெரியல, வார்த்தையை கேட்கிற பொழுது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய உற்சாகம். ஆனா அந்த உற்சாகமும் சந்தோஷமும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறி போகுது. இன்னைக்கு மறுபடியும் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்க கண்ணீரை காண நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன். உங்கள் கண்ணீரை துடைத்து விட நான் போதுமானவராயிருக்கிறேன். இனி நீ திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று என் ஆண்டவர் சொல். கையை தட்டி விசுவாசத்தோடு ஆமென். இன்றைக்கு உங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு பண்ண என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற்ற என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லவிருக்கிறேன். அதே அதிகாரத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பகுதி தான் சூனமியாள் என்கிறதான ஒரு தாயார். அந்த தாயார் எப்பெல்லாம் எலிசா அந்த பக்கம்லாம் வருவாங்களோ அப்பெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பாடை கொடுத்து கட்டில் போட்டு மேஜை வச்சு நாற்காலி கொடுத்து ஒரு குத்து விளக்க வச்சு, ஐயா நீங்கள் எப்பெல்லாம் வர்றீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிக்கிறத பராமரிக்கிறத இங்கே பார்க்க முடியும். இங்கே இருக்கிற ஒரு சிலர் அநேக ஊழியக்காரரை மனசார தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, மனசார உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறத எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பாராத வேளையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்ய என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் எல்லா காரியத்தையும் என் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். தீர்க்க தரிசனங்கிற ஒரே ஒரு நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் சரி, ஊழியக்காரன் நிமித்தம் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் அவருக்காக செஞ்சாலும் சரி, அது எல்லாம் என் ஆண்டவர் கணக்கில் வச்சு உங்களை மாத்திரமல்ல உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பெல்லாம் எனக்கு இந்த வார்த்தைகள் வருது அப்பெல்லாம் உங்களை மட்டும் சொல்லலை, உங்கள் சந்ததிகளை குறித்து என்னோடு என் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக காணப்பட்டது. எப்போ தான் காணாத தெய்வத்தை தன்னுடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால என் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். தனக்கு குழந்தை கொடுக்குன்னு சொன்னார், ஆனால் அவன் பார்க்கவே இல்லை. ஆனால் விசுவாசித்ததுனால இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிகளின் தகப்பன் என்று அவரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்கள் தலைமுறைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கடைசியா அந்த சூனேமியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். எப்பெல்லாம் தேவ மனிதன் அவங்க வீட்டுக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க விசாரிக்கிறத பராமரிக்கிறத வழக்கமாக இருந்தாங்க. அப்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் எனக்கு இவ்வளோ உபகாரம் செய்றியே, உனக்காக நான் ஏதாவது செய்யணுமான்னு அவங்கள பார்த்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லையா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ராஜா கிட்ட ஏதாவது பரிந்து பேசணுமா, பிரபுக்கிட்ட ஏதாவது பரிந்து பேசணுமா, இல்லை நான் ரொம்ப நல்லா ஜீவனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது தான் எலிசாவுடைய கூட இருக்க அசிஸ்டன்ட் சொல்கிற கேயாசி, ஐயா அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, அது மாத்திரமல்ல அவங்க புருஷன் வயது சென்றவளாம் மாறிட்டாரு, எப்படியாவது ஒரு அற்புதம் வேணும்னு அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்கன்னு சொன்னபோது அவர் சொன்னார், ஐயா அம்மா கவலைப்படாத, ஒரு பிராண காலத்திட்டம் வருது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். இங்கே இருக்கிற சில பேரோட லைஃப்பில் என் ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு பிராண கால திட்டம் வருது, நீ என்னை அவமானம் அல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஆமென். இனி நீ அவமானம் அல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். காரணம் உன்னை உடைக்கிறது உருக்குலைக்கு அல்ல, அவர் உன்னை உருவாக்கவே. எப்பெல்லாம் நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, நீ சந்தோஷமா இருக்கும்போது உனக்கு வந்த நிந்தைய அவமானத்தை மற்றவங்களை ஐயோ அவங்க வாழ்க்கையில் இப்படி இருக்குன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாதையில் உங்களை ஆண்டவர் நடத்திக்கிட்டே வரார்.
இந்த பாதைகளை. இப்போ சொல்றாரு, ஐயா அபத்தம் சொல்லாதீங்க, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே நடக்காது. இல்லம்மா, பிராண கால திட்டம் வருகிற பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வேன்னாரு. அதே போல ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு உப்பு காலத்திட்டம் வருது, ஒரு பிராண காலத்திட்டம் வருது. அழகான குழந்தையை கூட்டிட்டு இங்க வரத்தான் போறீங்க. இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்லதான் போறீங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறத உங்கள் கண்கள் காணத்தான் போகிறது. அதுதான் வேதம் சொல்லுது, அவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புற பொழுது சொப்பனம் காண்கிறோல் போல் இருந்தோம். உங்க லைஃப்ல காணப்படுகிற ஒரு சிறையிருப்பை என் ஆண்டவர் மாற்றுகிற நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி தெரியுமா? சொப்பனம்னா இப்படி ஒரு பேஜை நீங்க திருப்பும் போது என்ன டைம், இந்த மாதிரி உங்க பிரச்சனைகளாம் என் ஆண்டவர் மாற்றுகிற நாட்கள் வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கையை தட்டி, கையை தட்டி பாருங்க. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு கொடுத்தாங்க. அந்த கண்ணே கண்ணும் என்ன ஆயிடுச்சு? இறந்து போயிடுச்சு. நீங்கள் அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இறந்து போயிடுச்சு. இப்போ நேராக எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு அந்த அம்மா ஓடி ஓடி போறாங்க. எங்கே நிற்காத, யார்கிட்டையும் பேசாத, நேராக அவரை போய் பாரு. நேராக பார்க்க போகும்போது கேள்விப்படுறாரு, ஐயா குழந்தை இறந்து போச்சு. ஒரு தடியை கொடுத்து இதை அந்த பிள்ளைக்கு மேலே கொண்டு வைங்க, அந்த பிள்ளைக்கு மேலே கொண்டு வைங்க. யாரையும் பார்க்காத, பின்னிட்டு பார்க்காத, திரும்பி பார்க்காத, யார்கிட்ட பேசாத, போயிட்டே இருக்கோ. நேரா போனான், பிள்ளைக்கு மேல வச்சான். ஒன்றும் நடக்கல. இப்ப அந்த அம்மா தீர்க்கதரிசியோட காலை பலமா பிடிச்சுக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா? யாக்கோபு அன்னைக்கு பலமா பிடிச்சுக்கிட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன். பலமா அந்த அம்மா எலிசாவை பிடிச்சுக்கிட்டாங்க. இப்போ மறுப்பு சொல்லவே முடியாம அவர் ஓடி வர்றார். ஓடி வந்து அந்த பிள்ளையை பார்க்கிறார். அவனுடைய வாயோடு வாயாக இவர் தன்னுடைய வாயை வைக்கிறார். நாசியில சுவாசத்தை ஊதுறார். அவன் மேல படுத்து கிடக்கிறார். ஜீவன் வரல, மறுபடியும் படுத்து கிடக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். இப்பொழுது குழந்தைக்கு அனல் உண்டாயிற்று. அவன் 7 முறை தும்பி ஜீவனோடு நடக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கையை தட்டி. இதை ஏன் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன்னா, என் லைஃப்ல இனி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் செத்து போயிட்டு, என்னுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு, நான் இனி மலடிங்கிற பட்டத்தோட இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, செத்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் உங்களுக்கு உயிர் தந்து ஜீவனை தந்து வாழ வைக்க என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான பெற்றோர்களே, என் அன்பு அண்ணன்களே, தம்பிங்களே, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, உங்க லைஃப்ல இனி ஒரு ஆசீர்வாதமே இல்லை, இனி ஒரு மேன்மையே இல்லை. இனி என்னால் ஒரு மேன்மையை பார்க்க முடியுமோ? அந்த சூழ்நிலை கேட்ட, ஐயா அபத்தம் சொல்லாதீங்க, இனி சான்ஸே இல்லைன்னு சொன்ன போதும் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து அவளை ஆசீர்வதிக்க, செத்துப்போன பிள்ளையை மீண்டும் ஜீவனோடு கொடுக்க என் தேவனால் கூடும் என்று சொன்னா, உங்க வாழ்க்கையில செத்துப்போன பட்டு போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் மறுபடியும் சுதந்திரிக்க என் வல்லமையுள்ள தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமா அவர் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். அதைத்தான் நாம சொன்னோம் இல்லையா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கையை தட்டி, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஒரு மனப்பட்டு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சுனேமியோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்த என் ஆண்டவர், தீர்க்கதரிசியோட மனைவியோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்த என் ஆண்டவர்,
மோசேயின் மூலமாக அவமானம் நினைக்கப்பட்ட அந்த முட்செடியில என் ஆண்டவர் தரிசனமாகி அற்புதத்தை செய்த என் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், நீயே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்த என் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம், எல்லாவற்றையும் செய்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு அவர் வார்த்தையும் வாக்கு தத்தத்தை கொடுத்தாச்சு. ஆனா கடைசியில அவர் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறார். அது என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு வழக்கம் உண்டு. பைபிள் படின்னு சொன்னா நல்லா படிக்கிறோங்க, வேதம் வாசின்னு சொல்லுங்க நல்லா வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம்னு சொன்னா நல்லா ஜெபிக்கிறோம், ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னா உதவி செய்யறோம், ஊழியங்களுக்கு உதவி செய்யணும் நல்லா செய்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிற காரியத்தை, தேவன் செய்ய சொல்லுகிற காரியத்தை சில நேரங்களில் நம்ம செய்யறதே இல்லையா. அதைத்தான் என் ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட 99 காரியம் நல்லது இருக்கு, ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய்ய மாட்டேங்கிற. நம்ம வீடுகளில் நம்ம மனைவி கிட்ட ஒரு வேலை சொன்னா எல்லா வேலையும் செய்வா, நம்ம சொல்லாத வேலைகள் செய்வா. அத்தான் உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, எங்க துணியை துவைக்கட்டுமா, ஷூ அயன் பண்ணு, என்னவானாலும் எல்லா காரியத்தையும், ஷூவை துடைச்சி கூட துணி அயன் பண்ண எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா ஏதோ ஒரே ஒரு காரியம் நம்ம சொல்லி அவங்க செய்யலைன்னா அந்த 99 காரியத்தை நம்ம பார்க்காம அவ செய்யாத காரியத்தை சொல்லி தான் நம்ம மன வேதனைப்படும். அந்த 99 காரியத்துக்கு அவளை அப்ரிசியேட் பண்ணாம அந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் சொன்னதை நீ செய்யலைன்னு சொல்லி வெறுப்ப உமிழும். மனுஷனாகி நமக்கே அப்படின்னா ஒன்னு என்னை படைச்ச என் ஆண்டவர் சொல்றாரு, நீ சில விஷயங்கள ரொம்ப நல்லவனா இருக்கிற, ரொம்ப நல்லவளா இருக்கிற, அது எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்லுகிற காரியத்தை, நான் செய்ய சொன்ன காரியத்தை நீ செய்யறதில்ல. அது என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப விசனமா இருக்கு, அது என் இருதயத்துக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதனால இன்னைக்கு என் அன்பு சகோதரிகளே, சகோதரனே, என் அன்பு பெற்றோர்களே, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, உங்க சுவாபத்தை நீங்க மாத்துங்களேன், உங்க சுவாபத்தை நீங்க மாத்துங்க. எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுங்க, எந்த இடத்துல பொறுமையா இருக்கணுமோ அந்த இடத்துல பொறுமையா இருங்க, எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியா இருங்க. இன்னைக்கு உங்க சுவாபம் மாறும்போது என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? தான் காணாத தெய்வம் தன்னோடு பேசினதை கேட்டு தன்னுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், தான் சொந்த ஊரு நாடு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு அவன் புறப்பட்டு வந்ததை, அவன் கீழ்ப்படிந்ததை என் ஆண்டவர் பார்த்தார். அது நிமித்தம் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி, நான் அவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ராஜரீக மேன்மை தனக்கு கொடுக்கப்பட்டு இருந்தும் தன்னை குறித்து ஒரு தெய்வ திட்டம் வைக்கப்பட்டிருக்கின்ற அறிந்து வனாந்தரத்துக்கு ஓடிப்போன மோசே மூலமா என் ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கே ஒரு வழிகாட்டியாய் நடத்தினார். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு உங்களை கொண்டும் பெரிய காரியத்தை செய்ய என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். விட முடியாத காரியங்கள், சுவாபங்கள் உங்கள்கிட்ட இருக்கா? விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். விட்டு கொடுங்க. நீங்க விட்டு கொடுக்கும்போது தான் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 5 நிமிஷம் நம்ம எடுக்க போறோம். இந்த 5 நிமிஷம் தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகிற நேரம். உங்க சுவாபம் என்ன, உங்க பிடிவாதம் என்ன, உங்க சூழ்நிலை என்னன்னு என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். விட்டு கொடுங்க, அர்ப்பணிங்க. மனுஷனை பார்க்காதீங்க, உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட என்ன குறைவு இருக்கோ அந்த குறைவை இயேசுகிட்ட மனசார சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மனம் திரும்புகிற நாள். ஏன் தெரியுமா? அவருடைய பாடுகளை, மரணங்களை நினைவு கூற இந்த நாட்களில் அவர் எதற்காக நமக்காக அடிக்கப்பட்டார்? ஏன் சிலுவையை சுமக்கணும்? ஏன் ரத்தம் சிந்தணும்? ஏன் தண்டிக்கப்படணும்? யோசிச்சு பாருங்க. உனக்காகவும் எனக்காகவும், உனக்காகவும் எனக்காகவும். இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தர விரும்புறேன்னு சொல்றேன். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ. அன்பின்
நல்ல தகப்பனே, அப்பா இன்றைக்கு ஏதாவது நீங்க எனக்கு செய்யணும்னு எதிர்பார்ப்போடு காத்து வந்த இந்த பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்காய், பெரிய காரியங்களை செய்து முடித்து விட்டதற்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த என் ஆண்டவர் என் பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. தேவைகளை சந்தித்ததற்காய் நன்றி. குறைவுகளை நிறைவாய் மாற்றியதற்காய் நன்றி. சில விட முடியாத சுவாபங்களை மாற்றி போட்டு செத்துப்போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் முளைப்பிக்க பண்ணி நீர் மகிமையாய் வெற்றி சேர்ந்ததற்காய் உமக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கு மேலையும் உம்முடைய கரம் அமருவதை என் ஆவிக்குரிய கண்கள் நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருக்கு மேலையும் உம்முடைய கிருபை தங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஏசப்பா, இங்க வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நெகிழவிடப்பட்டவள் அல்ல. எப்சிபா, பியூலா என்று அழைக்கப்படுவா என்று சொன்னபடி என் ஆண்டவர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இன்றைக்கே உங்க வாழ்க்கையில் ரெகோபோத் தொடங்கிவிட்டது. இன்றைக்கே உங்க வாழ்க்கையில் ரெகோபோத் தொடங்கிவிட்டது. விசுவாசத்தோடு நீங்க அறிக்கை செய்கிற பொழுது என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறார். தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா பிறந்த நாளை காண்கிற அன்பு மகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னோட பிறந்த நாளை முன்னிட்டு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை டீ ஸ்நாக்ஸ் கொடுத்த அன்பு பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். தகப்பனே, இந்த இடத்துல வந்து உங்களுடைய வார்த்தை கேட்கும்படிக்கு ஆசையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி. இவங்க வீட்டுக்கு போய் சேரும்போது பல நன்மையான காரியங்களை, தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தி இவங்க காதுகள் கேட்க, ஆண்டவரை பிடிவாத குணங்கள் தன்னுடைய பிள்ளைகிட்ட மாறியதை ஆண்டவர் அவங்க சாட்சியை சொல்லத்தக்கதாய் என் ஆண்டவர் கிருபைகள் செய்வதற்காக நன்றி. பல பெரியவருடைய இருதயத்தில் காணப்படுகிற ஒரு பிடிவாத குணத்தை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி போடுறார். அப்பா, நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. யாரெல்லாம் அவங்களை அற்பமா நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி என் ஆண்டவர் உங்க தலையை நிமிர பண்ண போகிறார். ஆமென். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.